பதிவது பிரம்மச்சாரியாக தனியாக வாழ்க்கையை சந்தோஷமாக நினைக்கின்ற ராமராஜ். தமிழ் புக் ரிவ்யூ. ஆன்மீகம் மற்றும் வீட்டு மருத்துவம். ஜகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் அருளுரை. இதில் மங்கள் ஆரம்பம் என்ற பகுதியில், இதற்கு முன்புள்ள பகுதியில் அவர்கள் வல்லபை கணபதியினுடைய படத்தை தந்திருக்கிறார் என்றும், அவர் கணபதியின் தத்துவங்களாக கூறப்பட்டது அந்த பகுதி இல்லை என்பதால் பொதுவாக இருக்கின்ற தகவல்களை இங்கு பதிவு செய்கின்றேன். இது வல்லபை தேவியை பற்றி முதல் பகுதியில் சொல்ல நினைத்தது இங்கு சொல்கின்றேன். வல்லபை தேவி என்பவர்கள் 3 விதமாக கவனிக்கப்படுகின்றார்கள். ஒன்று, ஆதி பராசக்தியின் உருவமாகவும், அவ்வாறு காட்டப்படுகின்ற வல்லபை தேவியின் அருகில் சித்தி புத்தி தேவிகளும் அருகில் இருப்பதாக சிலைகள் உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து, வல்லபை தேவி என்பது முறையாக வளர்க்கப்பட்ட யாகத்தில் தழல்கள் திரும்பவும் காயத்ரி மந்திரங்களை அது சொல்கின்றதை நாம் உணர்கின்ற அந்த சமயத்தில் தோன்றுகின்ற ஆற்றல் வல்லபை தேவியின் பாதி சக்தியாகவும், ஊழிக்கால காளி தேவியின் ஆற்றல் மற்றொரு பகுதியாகவும், இரண்டும் ஒன்றாக வல்லபை தேவியாக கணபதியின் அருகில் இருப்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. மூன்றாவதாக, குறிப்பாக சிறுவர்கள், திருமணமாகாதவர்கள் மற்றும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு இறைவனை வழிபடுபவர்கள் அனைவரும் கணபதிக்கு திருமணமாக வேண்டும் என்ற வாழ்த்தும், தங்களுடைய தேவைகளுக்கான அருளை பெறுவதற்கான அந்த போற்றுதல்களும் சேர்ந்து ஒரு உருவமாக வல்லபை தேவியாக கணபதியின் அருகில் இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இத்தனை தன்மையுடைய வல்லபை தேவியின் அருகில் வைத்த ஒரு பதிவை சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகள் இங்கு மங்கள ஆரம்பம் என்ற இடத்தில் தந்திருக்கின்றார். அவர் உலகியல் சார்ந்த எந்த ஒரு செயலையும் ஆன்மீகம் ஆய்வாக இதுவரை யாரும்